1988 ஜூலை 16 மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். மைக்கேல் ஜாக்சன் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோடு நான் நடனமாட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லியிருக்கார். மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் போரில்லாத உலகத்தை கனவு கண்ட ஒருத்தர். உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் உலக இசை சக்கரவர்த்தியாக வாழ்ந்து மறைந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்வான சம்பவம் குறித்து பேச இருக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு ஜூன் 25 மைக்கேல் ஜாக்சன் அவர்களினுடைய நினைவு நாள் வருகிறது. அதாவது ஜூன் 25, 2009 மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தார். ஆகவே ஜூன் 25 நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் அவர்களை குறித்து ஒரு காணொளி பதிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார். அவர் அனுப்பியிருந்த காணொளியை நான் முழுதுமாக கேட்டேன். ஆங்கிலத்தில் ஒரு நேரேட்டிவ் செய்யப்பட்டிருந்தது. அதில் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு குழந்தையை வாரி அணைத்திருப்பது போன்ற ஒரு படம் இருந்தது. அதன் மேல ஒரு குரல் பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படின்னு. 1988 ஜூலை 16 லண்டனில் இருக்கிற வேம்பிளி அரங்கத்தில் கிட்டத்தட்ட 65,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டிருக்க மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இசை நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். அந்த இசை நிகழ்ச்சிக்கு மரியா என்கிற ஒரு தாய் தன்னுடைய மகள் எம்மா ரோட்ரிக்ஸ் என்பவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார். இதுல என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்மா இன்னும் ஒரு சில நாட்களில் இறந்து போய் விடுவார் என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு மூளை புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அதுக்கு வயசு 9. இந்த குழந்தை இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய கடைசி ஆசையா என்ன சொல்லியிருக்குன்னா, மைக்கேல் ஜாக்சன் அவர்களை பார்க்க வேண்டும், அவரோடு நான் நடனமாட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லியிருக்கு. இப்ப எதிர்பாராத விதமாக மைக்கேல் ஜாக்சன் லண்டனுக்கு வருகிறார் என்கிற செய்தி அறிந்து அந்த தாய் தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அந்த நிகழ்வுக்கு போயிருக்காரு. அங்க இங்க முட்டி மோதி மைக்கேல் ஜாக்சனுடைய பொறுப்பாளர்களிடம் சென்று அவர் கதறி அழுகுறாங்க. கதறி அழுகுறாங்க. என் புள்ள இன்னும் 4-5 நாள்ல சாக போதுங்க, அது கடைசி ஆசை மைக்கேல் ஜாக்சன் அவர்களை நேர சந்திக்கணும் அப்படிங்கிறது தான். தயவு செய்து அவருக்கு இந்த செய்தியை நீங்க கடத்துங்க அப்படின்னு அவங்க கதறி அழுகிறாங்க. இந்த செய்தி மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு போகுது. அதாவது 9 வயது ஒரு குழந்தை, இன்னும் 4-5 நாட்களில் இறக்க போகிற ஒரு குழந்தை தன்னோடு நடனமாட வேண்டும் என்று அது தன்னுடைய கடைசி ஆசையை அது சொல்லி இருக்கு. அந்த குழந்தை இந்த ஸ்டேடியத்தில் இருக்கு அப்படிங்கிற செய்தி சொல்லப்பட்ட உடனே மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இசை நிகழ்ச்சியை அப்படியே நிறுத்தி விட்டார். அந்த ஜிக்ஜான்னு லைட் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாதாரண லைட்டுகளை அரங்கத்தில் இருக்கக்கூடிய லைட்டை போட வைக்கிறார். மக்களுக்கு புரியவில்லை, திகைப்படைந்து விட்டார்கள் மக்கள். ஒருத்தர் 2 பேர்ல 65,000க்கும் மேற்பட்ட மக்கள்னு சொல்றாங்க. சில ஊடகங்கள் 80,000 பேர் இருந்தாங்கன்னு சொல்லுது. மக்கள் திகைத்து என்ன நடக்குது, ஏன் மைக்கேல் ஜாக்சன் ஸ்டேஜில் இருக்காரு, அவர் பாடுவதை நிகழ்ச்சியை நிறுத்தி விட்டாரே என்று சொல்லும்போது மைக்கேல் ஜாக்சனே போய் தன் பாதுகாவலர்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்த அந்த சிறுமியை கீழே இருந்து அப்படியே கை தாங்கள மேல கூட்டிட்டு வந்து ஒரு நெகிழ்வோடு அந்த குழந்தையோடு சேர்ந்து தன்னுடைய மூன் வாக் என்கிற அந்த நடனத்தை பாடி அந்த குழந்தையோடு இணைந்து ஆடினார் என்கிற செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அதிலும் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் அப்ப பாடுகிற போது அவர் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு தாலாட்டு போல அந்த பாட்டை பாடியதாகவும் அந்த அரங்கத்திலே திரண்டிருந்த அத்தனை ஆயிரம் மக்களும் கூட இணைஞ்சு ஒரு கூட்டுசை போல அரங்கமே அதிர எல்லோரும் இணைந்து பாடியதாகவும்
அதை பார்த்து அந்த குழந்தை மகிழ்ந்து நெகிழ்ந்து இருந்ததாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மைக்கேல் ஜாக்சன் மிகப்பெரிய அளவில் மன நிம்மதி அடைந்து அந்த குழந்தைய அனுப்பி வச்சிருக்காரு. இதுல மருத்துவர்கள், அந்த குழந்தையோட மருத்துவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பேர அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 5 நாட்களுக்குள் அந்த பெண் இறந்து போய்விடும், மருத்துவம் உதவி செய்யவில்லை, அவ்வளவுதான், காப்பாற்ற முடியாது அப்படின்னு இருந்த அந்த குழந்தை மைக்கேல் ஜாக்சன் அவர்களை சந்தித்து அவரின் அன்பை பெற்று அவரோடு நடனமாடி கழித்து திரும்பிய பிறகு அன்று இரவு கடுமையான உற்சாகமா இருந்திருக்கா. குழந்தை ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கா, மகிழ்ச்சியா இருந்திருக்கா, உணவு சாப்பிட்டிருக்கா. அது டாக்டர்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் பிறகு அந்த குழந்தை 4 ஆண்டு காலம் உயிர் வாழ்ந்திருக்கு. அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னால் இயன்ற அளவு மைக்கேல் ஜாக்சன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த குழந்தையோடு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். இந்த சம்பவம் மைக்கேல் ஜாக்சன் அவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவரைக்கும் தன்னுடைய இசை நிகழ்ச்சிகளை வெறும் பொழுதுபோக்குக்காக நடத்தி கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு இசை நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்கிற மனநிலைக்கு இதற்கு பிறகு வந்ததாக பதிவு செய்து இருக்கிறார். இதை கேட்ட உடனே எனக்கே ரொம்ப நெகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு மிகப்பெரிய இசை மேதை, உலகம் முழுவதும் மைக்கேல் ஜாக்சன் நடன அசைவுகளுக்கு, அவருடைய பாடல்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவரை வெறுப்பவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. இன்னைக்கும் ஒருத்தன் உலகத்தின் எந்த மூலையில சும்மா அப்படி டான்ஸ் ஆடினா கூட நாம இவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன் என்று சொல்லுகிற அளவுக்கு நடனத்துறையிலே ஒரு பெரிய பாதிப்பை உலக அளவில் ஏற்படுத்தியவர். எப்படி சண்டே அப்படின்னு சொன்னா இவர் பெரிய புரூஸ்லி அப்படின்னு சொல்றாங்களோ, அது போல மிகப்பெரிய பாதிப்பை இசைத்துறையில், குறிப்பாக நடனமாடி பாடல் பாடுகிற ஒரு தனித்துவமான ஒருத்தரா மைக்கேல் ஜாக்சன் இருந்திருக்காங்க. இந்த செய்தியை எனக்கு அமெரிக்காவிலிருந்து அந்த தோழர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு மகிழ்ச்சி அடைஞ்சு நெகிழ்ச்சி அடைஞ்சு ஜூன் 25ஆம் தேதி மைக்கேல் ஜாக்சன் அவர்களினுடைய நினைவு நாளில் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிவிட வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தேன். ஆனால் அன்று இரவு நான் தூங்க செல்லுகிற போது இது உண்மையாவே நடந்திருக்குமா, இதை நம்ம செக் பண்ணி பார்த்துறணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்ட் செக் பண்ணினேன். இந்த சம்பவம் 1988 ஜூன் மாதம் 16ஆம் தேதி லண்டன் வேம்பிலி அரங்கில் நடந்ததா அப்படின்னு செக் பண்ணா அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று எனக்கு தெரிந்தது. மைக்கேல் ஜாக்சன் இறந்ததற்கு பிறகு அவருடைய புகழை, அவருடைய பண்பை, அவருடைய இரக்க குணத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை இது அப்படின்னு சொல்லி கூகுள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலையும் பதிவு செய்யப்பட்டது. இது ஃபேக். வேம்பிலி அரங்கத்தில் மைக்கேல் ஜாக்சன் பங்கு பெற்று நடந்த அந்த நிகழ்வு நொடிக்கு நொடி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல எந்த இடத்திலும் அந்த நிகழ்ச்சி பாதியில் நிறுத்தப்படவில்லை. அதில் எந்த இடத்திலும் ஒரு 9 வயது குழந்தை மைக்கேல் ஜாக்சனோடு நடனமாடவில்லை. அதற்கான எந்த பதிவுகளும் சட்டப்பூர்வமாக இல்லை என்று ஃபேக்ட் செக் செய்த போது நமக்கு தெரிய வருகிறது. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே உலக அளவுல இந்த முயற்சியை ஏற்கனவே செய்திருக்கிறார்கள். இது நடந்துச்சா மைக்கேல் ஜாக்சன் லைஃப்ல அப்படின்னு பண்ணிட்டு பயங்கர கண்டன குரல்கள் எல்லாம் எழுந்திருக்கு. இப்படி தவறான கருத்துக்களை முன்வைக்காதீங்க அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டில் கூட அந்த மாதிரிலாம் நடக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் போப் ஆண்டவரை சந்திப்பதற்கு வாடிக்கன் நகருக்கு சென்றார். அவருக்கு 2 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அண்ணா அவர்களினுடைய பேச்சில் மயங்கி 1 மணி நேரத்துக்கு மேல போப்பாண்டவர் பேசிக் கொண்டிருந்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் போப்பாண்டவரை சந்தித்தாருங்கிறதுக்கான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு புகைப்படம் கூட இல்ல, அது சும்மா கொஞ்சம் அவரை உயர்த்தி பேசுறதுக்காக சொல்லப்படுற ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போப்பாண்டவரை அண்ணா சந்தித்ததற்கு காரணமே கோவா சிறையில் சிறைப்படுத்தப்பட்டு வாடிக்கொண்டிருந்த ஒரு டச்சுக்காரரை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறதுக்கு தான் போப்பாண்டவரையே போய் சந்திச்சாரு. அந்த கோரிக்கையை போப்பாண்டவர்கிட்ட அவர் வச்சார். ஐயா போப்பாண்டவர் அவர்களை நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரை சிறைச்சாலையில் வாடுகிற அந்த டச்சுக்காரரை விடுதலை செய்து விடுவார்கள். ஆகவே இந்திய அரசுக்கு நீங்க ஒரு வேண்டுகோள் வைங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டதாகவும், அதன்படி போப்பாண்டவர் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அந்த கைதி விடுதலை செய்யப்பட்டதாகவும், அவர் விடுதலை ஆன உடனேயே முகம் தெரியாத, யாரென்றே எனக்கு அறிமுகம் இல்லாத ஒருத்தர் எனக்காக போப்பாண்டவற்றை போய் பேசினாரா, நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவர் சென்னைக்கு வந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இயற்கை எழுதியிருந்தார். அவர் கதறி அழுது அண்ணாவினுடைய சமாதியில் போய் குலுங்கி குலுங்கி அழுதார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவாங்க.
இதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒருத்தருடைய பண்பை, அவருடைய குணத்தை, அவருடைய அறிவை போற்றி புகழுவதற்காக அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சொல்லப்படுகிற உயர்வு நவிழ்ச்சி கதைகள். அப்படியான ஒரு விடயத்தை தான் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா சொல்லி இது இன்னைக்கு உலகம் முழுசும் வந்து இன்னமும் வந்து காணொளிகள் இருக்கு. நிறைய பேர் இதை உண்மைன்னு நம்புறாங்க. மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் உலகம் முழுதும் ஏழை எளிய மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயதான முதியவர்களுக்கு நிறைய வந்து செய்திருக்கிறார். அவர் ஒரு இலகிய மனம் படைத்த ஒரு குழந்தை போன்றவர். அவர் நிறைய பேருக்கு வந்து நல்லது செஞ்சிருக்காரு, நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அவர் போற்றுதலுக்குரிய மனிதர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போரில்லாத உலகத்தை கனவு கண்ட ஒருத்தர். உலகம் முழுதும் இருக்கக்கூடிய முதியவர்களும் குழந்தைகளும் எந்த தொந்தரவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தர். இன வேறுபாடுகளை வெறுத்த ஒருத்தர். அவர் மேல இது போன்ற பொய்யான கதைகளை நீங்க முன் வச்சு இந்தியாவில் வாழுகிற எங்களை போன்றவர்கள் அதை நம்பி நாங்க பொது வெளியில வந்து பேசி கடும் கண்டனத்துக்கு உள்ளாகிறது வருத்தம் அளிக்கிறது. ஆகவே மைக்கேல் ஜாக்சன் அவர்களினுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்கள், அவர் செய்திருக்கக்கூடிய நல்ல செயல்கள், இவற்றையெல்லாம் அவருடைய நினைவு நாளில் ஜூன் 25 நாம் பேசுவோம். அவர் உதவி செய்ததாக சொல்லுகிற அந்த எம்மா என்கிற கதாபாத்திரம் கற்பனை கதாபாத்திரம், மரியா என்கிற தாய் கற்பனை கதாபாத்திரம். இப்படி ஒரு சம்பவம் மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததில்லை. ஆகவே இது போன்ற வீடியோக்கள் நிறைய வந்து இருக்குது. குறிப்பா வந்து இந்த எம்மா பேர்ல வந்து நிறைய இருக்குது. இதை யாரும் நம்பாதீங்க. அது போலியானது, அது ஃபேக் நியூஸ். உலக புகழ் பெற்றவர்கள், மைக்கேல் ஜாக்சன் போன்ற மக்களின் அபிமானம் பெற்றவர்கள் மீது இப்படி பிழையான செய்திகளை முன்வைப்பதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். இது ஏற்புடையது இல்லை. இப்படித்தான் பொய்யான செய்தியை சொல்லி அவர்களுடைய புகழை பரப்ப வேண்டும், அவர்களை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிற தேவை இல்லை. ஆகவே உலகம் முழுசும் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த கதையை பதிவிட்டு இருப்பவர்கள் உடனடியாக இதை நீக்கிவிடுங்கள். இது போன்ற தவறான செய்திகளை தயவு கூர்ந்து யாரும் பதிவிட வேண்டாம் என்று தாழ்மையோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.